அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து மரவள்ளி கிழங்கு வடை. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மரவள்ளி கிழங்கு இப்படி தோல் சீவிட்டு சீவலில் போட்டு இப்படி சீவிட்டு நல்லா மாவு அரைச்சிக்குங்க. மாவு அரைகிற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். அதிலே தண்ணி இருக்கும். மரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டேன். தண்ணி ஊற்றாமே அரைச்சிக்கணும். பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது வந்து கடல் எண்ணெய், அதனால் எண்ணெய் பொங்குற மாதிரி தெரியுது உங்களுக்கு. சுத்தமான கடல் எண்ணெய். நல்லா வெந்த பிறகு திருப்பி விடுவோம். இப்போ திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். தண்ணி ஊத்தாம அரைக்கணும். தண்ணி அதுலயே வரும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சுவையான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா வந்திருக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.